வச்சு கொஸ்டினா போதும்டா, உனக்கு என்ன வயசாச்சு? நீ கொஞ்சம் நல்லா வயசாகி பெரிய ஆளா வா. அப்புறமா என் கூட சண்டை போட்டு ஜெயிச்சுக்கோ சரியா? இப்போ எனக்கு டயர்டா இருக்கு. எனக்கு பசிக்குது ஏதாவது சாப்பிட கொண்டு வா அப்படின்னு அவரோட அண்ணன் அப்படி போய்கிட்டே இருப்பாரா? அதை பார்த்து கொஸ்டினா கடுப்பாயி, டேய் ஜடமண்டை நில்லுடா, எங்கடா போயிட்டு இருக்க? நான் அந்த அளவுக்கு வீக்கானவன் நினைச்சியா நீ? வாடா வந்தேன்னு வச்சுக்கேன் உன் ஜடை எப்படி வெட்டி விட்டுருவேன். நான் உன்னை கண்டிப்பா தோக்கடிப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயி கத்திக்கிட்டு இருப்பாரு. அதெல்லாம் கண்டுக்கிறாம சோஜிரோ போய்கிட்டே இருப்பாரு. அதோட அந்த பிளாஷ்பேக் முடியுது. கட் பண்ண அந்த கைஜுன் நம்பர் 10 டேய் கொஸ்டினா தடுத்து நிப்பாட்றா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம கொஸ்டினை தடுத்து நிப்பாட்டினாலுமே அந்த கைஜுன் நம்பர் 12ஓட குத்து சும்மா பயங்கரமா இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பார்த்துட்டு இருப்பா. அங்க கைஜுன் நம்பர் 12 கிட்ட தனியா ஒரு ஸ்வாட் வேற இருக்கு. அதை எடுத்து ரெடியா வெட்டுறதுக்கு அப்படியே கையில எடுக்க போகும் பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு வைஸ் கேப்டன் உங்களுக்கு ஒன்னாகலையே அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பா. இங்க அடி வாங்கி தூரத்துல வந்து விழுந்து கிடப்பாரு நம்ம கொஸ்டினா. என்ன நடக்குது இங்க? இவனை மாதிரி ஒரு காப்பி கேட் கைஜு கிட்ட நான் தோப்பனா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னோட ஸ்வாட் டெக்னிக் முன்னாடி அவன் ஒண்ணுமே இல்லை. ஆனா இப்போ இங்க என்ன நடக்குது? இதுக்கு சாத்தியமில்லாத ஒன்று இங்க நடக்குது. என்னால் நம்பவே முடியல அப்படி நம்ம கொஸ்டினா ரொம்ப கடுப்பாய் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த கைஜு ஸ்வாட் ஒன்று வச்சிருந்தது பார்த்தீங்களா? அதை எடுத்து நம்ம கொஸ்டினாவை அட்டாக் பண்ணுறதுக்கு ஓங்கி வெட்ட வரும் பாருங்க. அதை பார்த்து நம்ம கொஸ்டினாக்கு சாக்கு என்ன நடக்குது இங்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு கொஸ்டினா அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பா. அப்ப அந்த கைஜு நம்பர் 12 நம்ம கொஸ்டினாவை ஓங்கி ஒரு வெட்டும் பாருங்க. அப்படி வெட்டினதுல நம்ம கொஸ்டினாவோட ஸ்வாட் அங்கே பறந்து போயிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு அது என்ன வெட்டிடுச்சா? என்னோட ஸ்வாட் அங்கே இருக்கு, அதை எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம கொஸ்டினாவோட கையவே அது 2 துண்டா வெட்டிடுச்சுங்க. அதை பார்த்து கொஸ்டினாவுக்கு என் கையை வித வெட்டிருச்சா அப்படின்னு சாக்காய் பார்த்துட்டு இருப்பாரு. அப்படியே அவர் கீழே விழுந்துட்டு இருக்கும்போது அவர் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. மற்றவங்க சொல்ற மாதிரி நான் வீக்காக தான் இருந்திருக்கேன். என் அண்ணன் சோஜிற அளவுக்கு நான் எல்லா டெக்னிக்கையும் கற்றுக்கல அப்படின்னா அவ்வளோதானா? என் கதை முடிய போதா? நான் இப்படி விட்டு கொடுக்கணுமா? என் கதை இப்படி முடியும்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல. நான் சின்ன வயசுலேருந்தே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா டெக்னிக்கையும் கற்றுக்கிட்டேன். ஆனால் இந்த கேவலமான காப்பி கேட்டு கைச்சிக்கிட்ட நான் தோக்கணுமா அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே விழுந்துட்டு இருப்பாரு. இதோட இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? நம்ம ஒசினாவோட கையவே அது வெட்டிருச்சு. நம்ம ஒசினா இதுக்கப்புறம் எப்படி சண்டை போட போறாரு அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் ரொம்பவே முக்கியம். உங்க சப்போர்ட் இருந்தால் தான் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்க முடியும். அதனால மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட அனிமே பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தா மறக்காம ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.